ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு அமேசிங்கான ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து அபுதாபி யூஏயில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல், அதுவும் இப்போ சம்மர் சீசனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைனலி லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் இப்போது அபுதாபிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அபுதாபி டு லிவா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து அபுதாபிலேருந்து லிவா வந்து போய் சேர்கிறதுக்கு வந்து காரில் போகணும் அப்படின்னா 2 hours 50 minutes வந்து உங்களுக்கு ஆகுங்க. ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் நடுவில் வந்து பெட்ரோல் பங்க்லலாம் நிப்பாட்டினீங்க அப்படி ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட ஆகுங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க, ஸோ அபுதாபி டு லிவா வந்து பஸ்ஸில் போகணும் அப்படின்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3 hours 15 minutes கிட்ட ஆகும் பஸ்ஸில் போகணுன்னா. அபுதாபிலேருந்து நீங்கள் வந்து லிவா போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அல்வாதா பஸ் ஸ்டேஷன் வந்து போயிடணுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெசரைஸ் பஸ் ஸ்டேஷன் இன் லிவா, இது வந்து லிவாவில் வந்து ஒரு ஃபேமஸான பஸ் ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட் ஆகும். நீங்கள் அங்கே போய் வந்து இறங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 dirhams to 8 dirhams, அப்ராக்சிமேட்லி 10 dirhamsக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பஸ்ஸோட ஃபேர் வந்து வரும். நீங்கள் வந்து அபுதாபிலேருந்து லிவா வந்து போகிறதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்டி வந்து இருக்கும். அந்த சிட்டியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் தஃப்ரா. ஆக்சுவலி வந்து லிவாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல் தஃப்ரா அந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ அல் தஃப்ரா ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் வந்து நாங்கள் வந்து டெசர்ட்டில் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு சிட்டி வந்து வந்துச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு குட்டி ஏரியா மாதிரி இருந்துச்சு. பட் நிறையா மால் இருந்துச்சு, பெரிய காலேஜ் இருந்துச்சு, பெரிய ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அல் தஃப்ரா வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் ரீச் ஆயிடுவோம். அல் தஃப்ரா ரீஜனில் இருக்க ஃபேமஸான எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்லாம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மதினா ஜாயத் கேம்பஸ் ஆஃப் த ஹையர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, HCT அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் அல் தஃப்ரா ரீஜன். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மதினா ஜாயத் கேம்பஸில் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைனோவா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு அல் தஃப்ரா ரீஜனில். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ADVETI, அத்வைத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் லெபார்ட்டரி அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து இந்த காலேஜில் வந்து இருக்குது. இந்த 2 இன்ஸ்டிடியூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த ஏரியாவில். பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த அல் தஃப்ரா ரீஜன். ஸோ உங்களுக்கு அஃப்கோர்ஸ் வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூஸ் அது எல்லாமே வந்து இருக்கும். ப்ளஸ் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து சர்டன் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. HCT காலேஜில் வந்து என்னென்னலாம் வந்து கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, ஹையர் டிப்ளமோ, பேச்சுலர் லெவல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. லைக் இன்ஜினியரிங், பிஸ்னஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி வந்து காலேஜ் வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க UAEயில் வந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காலேஜ் ரெண்டுமே வந்து செக் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து நல்ல காலேஜ் தான். இப்போது நம்ம லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா 21st லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் UAEயில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து லிவாங்கிற பிளேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சம்மர் லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா July 14th வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th July வந்து எண்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து UAEயில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அல் தஃப்ரா ரீஜனில் இருக்க லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். ஸோ ஈவினிங்லேருந்து உங்களுக்கு நைட் 10 o'clock வரைக்கும் வந்து ஓப்பனில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கம்ப்ளீட் ஈவெண்ட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி ஹெரிட்டேஜ் அத்தாரிட்டி தான் வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த லிவா ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு வின்டர் டைம்லையும் நடக்கும். பட் வின்டர் டைமில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு டெசர்ட் சஃபாரி மாதிரி, அதுக்கப்புறம் நிறையா டான்ஸு, மியூசிக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கல்ச்சுரல் இதோட உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். சின்ஸ் இது சம்மர் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி உள்ளே வந்து எக்கச்சக்கமான டேட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், UAEயோட ஹெரிட்டேஜ், அதை பற்றின கம்ப்ளீட் விஷயங்களும் வந்து வச்சுருக்காங்க.
இந்த UAE லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டேட் ஹார்வெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் ஹைலைட்ஸ், சென்டர் ரோல் ஆஃப் த பாம் ட்ரீஸ், அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த எமிராட்டி சொசைட்டியில் ரெகக்னேஷன் வந்து எப்படி கிடைக்குது, ஸோ இதை பற்றின கம்ப்ளீட்டான கல்ச்சுரல் ஐடென்டிட்டி பற்றி சொல்கிற ஒரு ஈவெண்ட்டு தான் இந்த லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல். It also promotes the sustainability of the heritage, அதுக்கப்புறம் வந்து agriculture sectors, அதுக்கப்புறம் it raise the awareness of the importance of the farming in the UAE. ஸோ இதை பற்றின எல்லா விஷயங்களும் வந்து டீட்டெயிலிங்காக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் they encourage the local dates and crop producers இருப்பாங்க இல்லையா லோக்கலாக, அவங்க எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொண்டு வந்து டிஸ்பிளேயில் வைக்கலாம், ஸோ சேல்க்கு வந்து போடலாம். ஸோ சூப்பராக வந்து இந்த சப்போர்ட் பண்ணுற விஷயத்தை வந்து ஈவன் எல்லாருமே வந்து அதை என்கரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலில் வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டி எஃபர்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அபுதாபியோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த அட்வான்ஸ் மாடர்ன் அக்ரிகல்ச்சர், இது ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் வந்து இந்த டேட்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிடிக்கிறவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் சிஸ்டம் மாதிரிலாம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ 29 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வந்து ஒரு ஸ்டாம்பிங் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பிக் ஒரு பெரிய பெரிய எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இங்கே UAEல இருக்கிற டேட்ஸ். நம்ம டேட்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட்ருப்போம். டேட் சிரப் சாப்பிட்ருப்போம், டேட்ஸ் வந்து சாக்லேட்லாம் வந்து சாப்பிட்ருப்போம். பட் டேட்ஸ்லேயே வந்து இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லா கவுண்டர்ஸ்லேயும் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. சின்ஸ் வந்து இது ஒரு வீக் எண்ட் அப்படிங்கிறனால. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொம்பு மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த சீட்லிங்ஸு, அதோட அந்த ப்ராசஸ்ஸு, அக்ரிகல்ச்சரோட அந்த ப்ராசஸ், அப்புறம் சிவிலைசேஷன் பற்றின விஷயங்கள், இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அல் தஃப்ராவில் வந்து ஃபோர்ட் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அங்கங்கே வந்து போர்ட்ஸில் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ட்ராயிங், பெயிண்டிங், இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸும் வச்சுருந்தாங்க. ஸோ மஜ்லீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலாம் கொடுத்தாங்க. இந்த மஜ்லீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான அந்த நம்ம சுலைமானி டீலாம் இருக்குல்ல, சுலைமானி டீ மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் டீ வேறு எடுத்துகிட்டு வந்து போனேன். ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாம்பிங்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மைண்டே வந்து துபாயோட எக்ஸ்போக்கு தாங்க போச்சு. ஸோ துபாய் எக்ஸ்போவில் வந்து அவ்வளோ தூரம் எல்லா கண்ட்ரிக்கும் ஓடி ஓடி போய் அந்த ஸ்டாம்பிங் வாங்கினது தான் வந்து ஞாபகம் வருது. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5% அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலாக வந்து இங்கே ஃபார்ம்லேருந்து வளர்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. மேங்கோஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய மிஷினரிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எப்படி வந்து இவங்க டேட்ஸ் வந்து எடுத்து அதை வச்சு எப்படி வந்து சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய வந்து மிஷினரிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டடி வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு சூப்பரான வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹனி. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சமாக வந்து டேஸ்ட் வேறு வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த தேன் கூடோடு வந்து அந்த ஹனி வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸில் வந்து ஒரு டேட்ஸ் வந்து டேஸ்ட் கேட்டு டேஸ்ட் வந்து பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர ஒரு ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் குக்கீஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு டேட் சீட்ஸை வச்சு தான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வச்சுருக்க எல்லா ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் ரிலேட்டடாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் டேட்ஸ் லவர்னால் உங்களுக்கு வந்து இது ஒரு செம்மையான ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகலாம். டேட் சிரப், அதுக்கப்புறம் வந்து ஹனி வந்து வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட்மேடு ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய என்னென்னமோ வந்து வால் ஹேங்கிங்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமல் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் வந்துருந்துச்சு. நான் நிஜமாகவே கேமல்லேருந்து பண்ண அந்த குக்கியோ அப்படின்னு நினச்சேன். பட் இதுவும் வந்து டேட்ஸ் ரிலேட்டடான குக்கீஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் போகிற இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து டேட்ஸை வச்சு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ் ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்ம யம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டேஸ்டிங்க்கு வந்து கொஞ்சமாக கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து இங்கே ஷாப்லலாம் பாஸ்கின் ராபின்ஸ்லலாம் சாப்பிட்றத விட சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் உருகுனதுக்கப்புறமும் கூட அந்த க்ரீம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து டேட்ஸ் தான். வந்து ஐமன் லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக வந்து எக்கச்சக்கமான டேட் ஸ்டால்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. டேட்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து அபுதாபியில் இருக்கீங்க, யூஏயில் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இந்த லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் யாராவது வந்து யூஏயில் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இந்த லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வாங்க, அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டால் வந்து அப்படியே நம்ம வந்து போய் பார்க்கலாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்ஸ் ஐஸ்கிரீம் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குனாஃபா சாக்லேட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. டேட்ஸ் ஃபில்லிங் சாக்லேட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் டேஸ்ட் பார்த்தேன். அதுவும் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலைன் சிட்டியோட அந்த முனிசிபாலிட்டி. ஸோ அவங்க வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து போகலாம். பிளாஸ்டிக், பேப்பர் இதெல்லாம் எங்கெங்கே வந்து தனித்தனியாக போடணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வருவீங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இது. ஸோ ஃபயர் என்ஜின் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமிரேட்ஸ் ரெட் கிரசன்ட். ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷனும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல் தஃப்ராவோட அந்த ஃபோர்ட் அந்த ரீஜன். ஸோ அங்கே இருக்க சில விஷயங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அபுதாபி போலீஸ். ஸோ இங்கே வந்து ஒரு போலீஸ் சார் வந்து இருந்தாங்க. ஸோ நானும் அவர் கூட வந்து ஒரு பிக்சர்லாம் வந்து எடுத்தேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அபுதாபி போலீஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக வந்து அவங்களும் வந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி வந்து போலீஸ் வந்து இங்கே யூஏயில் வந்து இருக்காங்க, எஸ்பெஷலி வந்து அபுதாபியில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேஃப்டி செக்யூரிட்டி சொல்லவே தேவை கிடையாது யூஏயை பொறுத்த வரைக்கும். ஸோ 100% சேஃப்டியான ஒரு கண்ட்ரி இந்த வேர்ல்டுங்கிற நேம் வந்து அபுதாபி வாங்கியிருக்கு. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அப்படியே நம்ம வந்து போயிடலாங்க. ஸோ ஒரு ஏரியாவும் வந்து பயங்கர சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் யூனிவர்சிட்டி அபுதாபி யூனிவர்சிட்டியோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் போய் நான் வந்து ஒரு ஸ்டாம்பிங் வந்து வாங்கினேன். பிகாஸ் நான் போனது வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டனால எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் போயிட்டு அதோட டீட்டெயிலிங்காக வந்து என்னால் கேட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க முடியல. இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே போய் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாங்குவேன். எப்போவுமே நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்ளிங் அந்த பாட்டில் அந்த இதெல்லாம் வச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ தத்வீர் குரூப் வந்து வந்திருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அபுதாபியில் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி அல் தஃப்ரா எல்லாமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இங்கே மாதிரி அழகாக வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அல் தஃப்ரா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ என்ஜிஓஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு புக் மாதிரியே வந்து பண்ணி ஒரு இமேஜ் மாதிரி அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஸோ அல் தஃப்ரா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அல் தஃப்ரா ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கிணறு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இறைக்கிறதுக்கு வாளி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஊர் ஞாபகம் தாங்க வந்துச்சு. ஸோ கிணறு தண்ணி இதெல்லாம் சூப்பராக இருக்கும்ல நம்ம ஊரில். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் அப்படியே வந்து நம்ம போனோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து ஷாப்பிங் ஏரியா வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷாப்பிங் ஏரியா தான்.
நிறையா வந்து ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. நிறையா வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் ஸ்கார்ஃப் ஆகட்டும், அபாயா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறையா டேட் சிரப் ஆகட்டும், பிக்கிள் ஆகட்டும், குக்கீஸ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட். ஓகே, இதெல்லாமே வந்து இந்த பாஸ்தா மேக்ரோனிலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸோட சீட்ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த பர்சன்கிட்டே வந்து கேட்டேன். அது வந்து பார்த்துடலாம். டேட் சீட்ஸ். ஓகே, நம்ம ஜென்ரலி மைதா, அதுக்கப்புறம் வந்து ஹோல் வீட் அதுலலாம் வந்து பார்த்துருப்போம் பாஸ்தாலாம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டேட் சீட்ஸில் வந்து ஒரு பாஸ்தா, ஒரு மேக்ரோன் அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. இது வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு கூட தோணுச்சு. அதே மாதிரி ப்ரெட் ஆகட்டும், ப்ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரோசான் ஆகட்டும், நிறைய டைப் ஆஃப் ப்ரெட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து டேட்ஸோட சீட்ஸ்லேருந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கல, நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அது வாங்கலை. சப்போஸ் நமக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து அதை ட்ரை பண்ணலை. பட் ட்ரை பண்ணியிருக்கணும்னு இப்போ தான் தோணுது. ஸோ அதுவும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான குர்த்தீஸ் மாதிரி, அதாவது டாப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. யூஏயோட ட்ரெடிஷ்னல் வேர் மாதிரி நல்ல லூஸாக கஃப்தான் மாதிரி டாப்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோப்லேயே வந்து எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ட் சோப் வந்து வச்சுருந்தாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து பிக்கஸ்ட் சோப் வந்து இங்கே நம்ம யூஏயில் இந்த சோப் கார்டன் லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பிக்கஸ்ட் சோப்பு. ஸோ அந்த சோப்பை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் பெரிய சோப்பு. இதை பார்த்தா சோப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பிக்கஸ்ட் சோப்பு அப்படின்னு சொல்லி அவார்ட்லாம் வந்து வாங்கியிருக்கு. விச் இஸ் வெரி வெரி குட். இல்லை, நிறையா சூப்பரான விஷயங்கள் வந்து நம்மளோட யூஏயில் வந்து செம்மையாகவே இருக்குதுன்னு சொல்லணுங்க. லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் புர்ஜ் கலிஃபாலேருந்து இந்த மாதிரி இப்போ நம்ம ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சோப் மேனுஃபேக்சர் இந்த மாதிரி பண்ணுறதாகட்டும், டேட்ஸில் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். அது வந்து யுஏஇ வந்து சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு த யுஏஇ கவர்மெண்ட். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பிக்கஸ்ட் சோப் இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. அதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பெயிண்டிங்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேம் வந்து எந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் என் ஷாப்பை வந்து நல்லா வந்து பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுங்க அப்படின்னு. ஸோ அங்கே ஒரு குட்டி மான்குட்டி வந்து வச்சுருந்தாங்க. அந்த மான்குட்டி வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிக்கிள் வந்து வச்சுருந்தாங்க. மாங்காய் பிக்கிள், டேட்ஸ் பிக்கிள், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கான ட்ரெஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பர்ஃப்யூம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம யுஏஇ அப்படின்னு சொல்லிட்டாவே டேட்ஸு பர்ஃப்யூம்ஸ் இல்லாதது எதாவது இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டேட்ஸு பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. வெரி சாட்டிஸ்ஃபைட். நான் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கணும், இந்த மாதிரி vlog எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வரல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது இல்லையா. ஸோ இதை கண்டிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸோடையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ணாமையே எக்கச்சக்கமான vlog வந்து நமக்கு தன்னால் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அது வந்து குட் விஷயம் தான். நம்ம திடீர்னு வந்து எங்கேயாவது பிளான் பண்ணுவோம், போவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து டக்குன்னு நமக்கு ஒரு கண்டென்ட் வந்து கிடைக்கிது. ஸோ அதுவும் வந்து சூப்பராக தான் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய இந்த டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ அப்படியே வந்து வெளியில் போகிறோம். ஸோ ஃபைனலி வந்து அனீஷ், மேக்னா, மின்ட்டு 3 பேரையும் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து வெளியில் வந்து போயிடலாம். ஸோ ஃபைனலி வந்து என்னோடய கம்ப்ளீட் vlogகும் வந்து பார்த்துருப்பீங்க. லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து வந்திருந்தோம். ஸோ கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாமே வந்து டேட்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்டாம்ப் வாங்கிட்டேன். ஸோ துபாய் எக்ஸ்போ பாஸ்போர்ட்டும் இருக்குது,
லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவலோட பாஸ்போர்ட்டும் ஃபைனலி வந்து வாங்கியாச்சு. எஸ், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங்காக இருந்துச்சு. எனக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் யாராவது வந்து அபுதாபியில் இருக்கீங்க, யூஏஇயில் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இந்த லிவா டேட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து வாங்க. ஒரு ஈவினிங் வந்து அந்த ட்ரைவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரைவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபெஸ்டிவல், இந்த எக்ஸிபிஷன் அதெல்லாம் வந்து பாருங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, tata, bye bye, good night.